வணக்கம் மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வேர்ல்டு கப்பு தான். காலையில அடின்னு அடி, உங்க விட்டு அடியில எங்க விட்டு அடியில போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க நியூசிலாந்து. காலையிலையா மேட்ச்னா இப்படி ஒரு மேட்சை பார்க்கணும். 254 ரன்னு, அதுவும் கடைசி ஓவரில் 24 ரன்னு. ஸ்டார்டிங்கில் அட்டியை பார்க்கணும். அட்டி ஃபஸ்ட்டு இது யாரு, நம்ம அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனை வச்சு பெட்டன்னு பெட்டச்சு தள்ளிட்டாங்க. ஒரு வழியாக நியூசிலாந்து நிஷாம்னு ஒருத்தன் வந்து டப்பன்னு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டான். யார் விக்கெட்டு? நம்ம சஞ்சு சாம்சங் விக்கெட்டு, நம்ம சூரியகுமார் யாதவ் விக்கெட்டு, இஷான் கிஷன் விக்கெட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நான் இதில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஆள் நம்ம சேட்டன், நம்ம இவிடத்தை ஆள்காரா. அவர் நமக்கு பயங்கர சந்தோஷம். அவர் அங்கே அடித்ததில் நமக்கு பயங்கர சந்தோஷம். என்னன்னா அடின்னு அடி, இந்த அடியில் மரண அடி. இன்னும் விட்டுருந்தா இஷான் கிஷனும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து 300 ரன் டார்கெட் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 45 ரன்னு 46 ரன்னு வந்து டார்கெட் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 254 தானே அடிச்சிருக்காங்க. அதுவும் கடைசி ஓவரில் ஒரு 24 ரன் அடிக்க. இப்போ இடையில ஒரு 2-3-2.5 ஓவர் வந்து 10, 14, 16 பந்து 17 பந்து வந்து 4-6 இல்லாமல் அடிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிய? உங்களுக்கு என்ன தோணுது? கமாண்டில் எத்தனை ரன் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி. இஷான் கிஷனும் நம்ம சஞ்சு சாம்சனும் நின்றுருந்தாப்புலனா எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்க? இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்கன்னு, நம்ம டீம் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கும், அவங்க இண்டிவிஜுவலாக எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்கன்னு கமாண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அட்டி இட்டி மாதிரி திடீர்னு உள்ளதாச்சு. நியூசிலாந்து அகாரங்க மேலே, அந்த டீம் மேலே ஒரு சத்தே இல்லை. ஆனால் இருந்தாலும் 5-6 ஓவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்கயா. இப்போதைக்கு ஒரு 75 ரன் பக்கம் வந்திருக்கும், 275 சில்லரை வந்திருக்கும். ஒரு 5 4 பக்கம் தடுத்துட்டாங்க. சரியான பில்டிங்கு, மரண பில்டிங்கு, வேறு லெவலில் பில்டிங்கு, சூப்பராக பில்டிங்னா நீங்கள் வீட்டில் இந்த கட்டடம் கட்டுறத பில்டிங்னு நினச்சிக்கிடாதையா. ஃபீல்டிங் அதை தான் பில்டிங்கு நம்ம பாஷையில் பேசுது. சரியா? அனுச்சன காலத்தில் அதை போய்கிட்டு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து அவங்க அந்த 25 ரன்னை கட்டுப்படுத்தியிருந்தாங்கன்னா ஒரு 280 எப்படின்னு யோசித்து பாருங்கள். ஒரு வேர்ல்டு கப்பில் 280 ரன் அடிக்கிறது சாதாரண விஷயமா? இல்லவே இல்லை, சாதாரண விஷயமே கிடையாது. அடித்து நவுத்து கிழிச்சிட்டாங்க. ஆனால் இதுவுமே வந்து உலகக்கோப்பையில் வந்து ஒரு ஃபைனலில் 284 ரன் அடிக்கிறது வந்து சாதாரண விஷயமா? 255 ரன் டார்கெட் கொடுக்குது. இந்த மாதிரிலாம் எவனும் பண்ணிக்கிட மாட்டாங்க. அது இந்தியாவால் எங் டீமால் மட்டும்தான் முடியும். எனக்கும் இந்த மேட்ச் பார்க்கலாம் பிடிக்காம தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நான் லெஜெண்டாக நினச்ச அந்த 2-3 பேர் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விராட் கோலி, அதுக்கடுத்து பிடிச்ச ரோஹித் சர்மா, டோனி, இவங்க 3 பேரும் இல்லாதது நமக்கு வந்து ஒரு மேட்ச் பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் நான் இன்றைக்கி மேட்ச் பார்த்தது காரணமே சஞ்சு சாம்சங் தான். அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தாப்லையா, அவருக்காண்டியே நான் வந்து மேட்ச் பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு என்ன சொல்ல, ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்க இடத்த எப்படி ஃபில் பண்ணிக்கிடணும் அப்படின்னு. ஆனால் ஒரு இதில் நம்ம பாலாஜி கூட சொல்லியிருப்பார், இவர் என்னங்க ஒரு மேட்ச் அடிக்காரு, 10 மேட்ச் 1 2 அப்படின்னு போன் நம்பர் மாதிரி அவுட் ஆகிட்டு போகிறாரு அப்படின்னு. எனக்கு அப்போலாம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா விராட் கோலி வந்து 20 வந்து வேர்ல்டு கப்புக்கு அடுத்து விளையாடவே இல்லை. சரி, சஞ்சு சாம்சன் விளையாடுவார் அப்படின்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாய்ப்பும் கிடைக்கல, கிடைச்ச மேட்சுகள்லேயும் ஒழுங்காக அடிக்கலை. காலையில் இப்போ வச்சு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கடைசி 3 மேட்ச் அவரை பார்த்ததில் லாக் அவுட் வந்து இது வந்து செமிஃபைனல்லையும் நல்லா அடித்தார். மறுபடியும் வெஸ்ட் இண்டீஸ் கூட மறக்கவே முடியாத மேட்ச்சு. வெஸ்ட் இண்டீஸ் கூட சரியாவில் அடி. அந்த மேட்ச் அவர் நம்ம இந்தியா இப்போ உள்ளே வர்றதுக்கு காரணமே, இந்த ஃபைனல் அடித்து நவுத்ததுக்கு காரணமே யாருன்னா நம்ம இந்தியன் டீமில் இருக்க சஞ்சு சாம்சன் மட்டும்தான். இவர் தான். இப்போ இந்த 3 மேட்ச் இவர் அடிக்கலாட்டே இந்த ஸ்கோர் போர்டை பாருங்கள், ஈன்னு இழிச்சிருக்கோம். இப்போவுமே 254 வந்திருக்கா. இப்போ இவர் வந்து 89 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ 240 89 கழிச்சா எவ்வளோ வருது? 10 180 170 சில்லரை தான் வருது. அப்போ என்ன நினைக்கணும், 3/4 ரன் இவர் தான் அடிச்சிருக்காரு. நம்ம தலைவர் சூரியகுமார் யாதவ் இழிச்சிக்கிட்டு முட்டை ரனில் அடிச்சுட்டு போகிறாரு. அதான் அந்த கமெண்ட்டில் சொன்னார், வந்தவுடனே எதுக்கியா சுற்றுதே, சும்மா அடித்து ஒரு சிங்கிள் தட்டி விட்டு கரெக்டாக துபை பண்ணான் தெரியுமா? ஒரு சிங்கிள் ஃபஸ்ட் பால் வந்து தட்டி விட்டான். அதுக்கடுத்து கடைசி ஓவர் 6 பாலும் பிடிச்சான். 6 பாலுக்கு 24 ரன் அடின்னு அடித்தான். 4 டாட்டு 4 6 அதுக்கடுத்து கடைசியில் ஒரு 4 24 ரன்.
வச்சு பிரிச்சுட்டானா வச்சு மேய்ஞ்சிட்டான். சரி இப்போ ஸ்கோர் பார்ப்போம். ஸ்கோர் போர்டில் யார் யார் எவ்வளோ ரன் அடிச்சிருக்கான்னு பார்ப்போங்க. நம்ம தலைவர் சஞ்சு சாம்சங் எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னா 46 பாலுக்கு 89 ரன்னு. ஒரு 11 ரன்னு மிஸ் ஆகி போச்சு. ரொம்ப வருத்தத்துக்கூடிய விஷயம். அது இந்த ஸ்ட்ரெயிட்டாக அடித்தது. ஆனால் சூப்பர் கேட்ச், அதெல்லாம் அருமையான கேட்ச். சப்ஜூட் ஃபீல்டர் தான் பிடிச்சிருக்காரு ஜேம்ஸ் நிஷம்னு. கேட்ச் பிடிச்சது யார்? ஜேம்ஸ் நிஷம் தான் பிடிச்சிருக்காங்க. ஆனால் யாருனாலும் பிடிச்சிட்டு போட்டான். ஆனால் நல்ல கேட்ச். நான் விட்டுருந்தாங்க. அப்படியே 4 பேருக்கும் தலைவர் அதுக்கடுத்து ஒரு 6 போட்டு 100 அடிச்சிருப்பார். பேட்டை தூக்கி இப்படி ஒரு வெறித்தனமாக சுற்றிருப்பார். வேறு லெவலில் இருந்திருக்கும். எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க சஞ்சு சாம்சங் இது பேட்டிங்கில் ஒரு 100 ரன் அடிச்சிருவாருலாம் நான் கண்டிப்பாக அன்றைக்கி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல ஷாட்டு தான். ஆனால் என்ன செய்ய முடியும், லக்கு இல்லை. அவர் அடிச்சிட்டார். சரி ரைட். அதுக்கடுத்து நம்ம அபிஷேக் சர்மா அட்டியை இன்னைக்கு தான் ஃபைனல் தான் காமிச்சிருக்கான். ஒரு வேர்ல்டு கப்பில் இத்தனை நாள் மேட்ச்சில் ஓரளவு சொதப்பியிருந்தாலும் இன்னைக்கு வேறு லெவல் பேட்டிங். ஒரு 52 ரன்னு 21 பாலில். சஞ்சு சாம்சனை பற்றி ஃபுல்லாக சொல்லலை. 46 பால் 89 ரன்னு, 5 4 8 6 193 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுருக்காப்புல. யார்? நம்ம சஞ்சு சாம்சன். அதுக்கடுத்து அபிஷேக் சர்மா. அவன் 21 பால் 52 ரன்னு. அதுக்கடுத்து 3 6 6 4 அடித்து 247 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுருக்காப்புல. அபிஷேக் சர்மா 52 ரன்னு 21 பால் 3 6 6 4 ஸ்ட்ரைக் ரேட் 247.62 62. அதுக்கு அடுத்து இஷான் கிஷன் காலையில் 54 ரன்னு 25 பாலில் 4 6 4 4 வச்சு திணிச்சிட்டாங்க. நம்ம சஞ்சு சாம்சனும் இஷான் கிஷனும் வச்சு திணிச்சது ஒன்று. மறுபடியும் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் இந்த 3 பேரும் அட்டி தான் கலந்த 200 டார்கெட்டை. இவங்க 3 பேர் சேர்ந்தே 200 சில்லரை அடிச்சிட்டாங்க. 200 சில்லரை அடிச்சிட்டாங்க. மிச்சம் தான் இவங்க இடையில அடிச்சது. துபை ஒரு 24 நாள் வரும். அதுக்கடுத்து 54 யார்? இஷான் கிஷன் 54 ரன்னு 25 பாலில் 4 4 4 6 216 ஸ்ட்ரைக் ரேட்டு. நம்ம அதுக்கடுத்து இறங்கினது தான் தலைவர் ஹாட்ரிக் பாண்டியா. குங்ஃபூ பாண்டியா 13 பால் பிடிச்சார். ஒரு 6 ஒரு 4 18 ரன்னு 138 ஸ்ட்ரைக் ரேட்டு. லோ ஸ்ட்ரைக் ரேட்டு தான். அவர் அன்றைக்கி அவரும் அட்டி பிரித்துருவார்னு பார்த்தேன். ஒரு மேலே தள்ளி ஒரு ஷார்ட் பிச் பவுன்சர் பாலுக்கு சப்புன்னு ஒரு மேலே அடித்தார். ஹைட்டாக போய் சேனர் கையில் கேட்ச் பிடிச்சிட்டாரு. சேனர் விட்டுருவாப்புலன்னு நினச்சேன். ஆனால் நல்ல பில்டரு விட மாட்டார்னு நினச்சி அடிச்சு பிடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம சூரியகுமார் யாதவ் போயிட்டார். எத்தனை பால் பிடிச்சார்? ஒரு பால் பிடிச்சார். டக்கு, கோல்டன் டக்கு. என்னத்தை சொல்ல, ஒரு அணித்தலைவர். அவர் நான் எதிர்பார்த்தேன் அடிப்பார்னு, அவர் அடிக்கலை. அதுக்கடுத்து திலக் வர்மா என்ன பண்ணார்? 6 பால் பிடிச்சார். 8 ரன் அடித்தார். ஒரு 4 கிடையாது, ஒரு 6 கிடையாது. 133 ஸ்ட்ரைக் ரேட்டு. நம்ம அதுக்கடுத்து சிவன் தூபே எத்தனை ரன்னு? 8 பாலில் 26 ரன்னு, 3 4 2 6 325 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டே இதான், 325. 8 பால் தான் பிடிச்சிருக்காப்புல. அதில் ஒரு பால் சிங்கிள் தட்டினாப்புல, அது ஒன்று. மறுபடியும் இன்னொரு பால் ஒரு சிங்கிள் தட்டினாப்புல, அது ஒன்று. 2 பால் சிங்கிள் தட்டி அவருக்கு கிடைச்ச ரன்னு. மிச்சப்படி அந்த கடைசி ஒரு 6 பாலில் 24 ரன்னு வச்சு கிழிச்சிட்டாரு. இதான் இந்தியாவோட ஸ்கோர் போர்டு. வேறு லெவல் பேட்டிங்கு. வின் த மேட்ச் தான். இன்றைக்கி வின் ஆகிட்டு ஜாலியாக நான் நைட் எடுத்துருக்கேன். இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லுதேன். வேறு லெவல் பேட்டிங்கு. அடித்து நவுத்திட்டாங்க, நொறுக்கி விட்டாங்க. போங்க. இந்தியா அடுத்து வேறு யார் டீமில் உங்களுக்கு இந்தியன் டீமில் பிடிக்கோ அவங்கள கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேனி விளாக்ஸ்.